ஆராய்ச்சி மாணவர்களை தனிப்பட்ட வேலைகளுக்கு பயன்படுத்தி மன உளைச்சலை தரும் வழிகாட்டிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அனைத்து பல்கலைக்கழக பதிவாளர்களுக்கு உயர்கல்வித்துறை செயலாளர் கடிதம் அனுப்பியுள்ளார். இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன். அந்த கடிதத்தில் என்னென்ன விவரங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது? தமிழ்நாட்டின் உயர்கல்வித்துறையின் கீழ் கட்டுப்பாட்டில் செயல்படக்கூடிய மாநில பல்கலைக்கழகங்களில் இந்த ரிசர்ச் ஸ்காலர் என்று சொல்லப்படக்கூடிய ஆராய்ச்சி மாணவர்களை தங்களுடைய கல்வி பணிகளுக்கு மட்டுமல்லாது தனிப்பட்ட வேலைகளுக்கு பயன்படுத்தப்படுவதாக பல்வேறு புகார்கள் வரப்பட்டதை அடுத்து தற்பொழுது உயர்கல்வித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் கோபால் அனைத்து பதிவாளர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கின்றார். அதன்படி இந்த கல்வி பணிகள் தவிர்த்து மற்ற பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த வழிகாட்டிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கான அந்த உத்தரவை அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பியிருக்கின்றார். பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி மாணவர்கள் உரிய மரியாதையுடன் நடத்தாமல் கல்வி பணிகளை தவிர்த்து வழிகாட்டிகளுடைய வீட்டு வேலைகளை செய்ய சொல்லி தனிப்பட்ட வேலைகளில் அவர்களை அவமானப்படுத்துவதாகவும் துன்புறுத்துவதாகவும் அரசுடைய கவனத்திற்கு பல்வேறு புகார்கள் வரப்பட்டிருப்பதை அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதனால் மாணவர்கள் மோசமான ஒரு விளைவுகளை சந்திக்க நேரிடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் ஆராய்ச்சி மாணவர்களுடைய இந்த மோசமாக நடத்தப்படுவதால் ஆராய்ச்சியுடைய திட்டங்கள் மற்றும் வைவாவை அவர்கள் முடிப்பதற்கு பெருமளவில் தொகை செலவிடக்கூடிய ஒரு நிலை காணப்படுவதாக தன்னுடைய சுற்றறிக்கையில் உயர்கல்வித்துறை செயலர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது போன்ற புகார்கள் வரப்பட்டால் வழிகாட்டிகள் மீது ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை அந்தந்த பல்கலைக்கழகங்கள் வகுக்க வேண்டும் என்றும் அதே போல ஆராய்ச்சி மாணவர்கள் புகார் அளிப்பதற்கான அந்த வசதிகளையும் ஆன்லைன் வழியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான இந்த நடைமுறைகளை வகுக்க அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றது. இதன்படி உடனடியாக இதனை அமலுக்கு கொண்டு வந்து மாணவர்களிடையே புகார்கள் இருந்தால் பெறப்பட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரபாகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.